முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஆரம்பத்துல இருந்தே லட்சிய ஜனநாயக கட்சி வந்து ஒரு பாஜகவோட பிடிஎம் சொல்லிட்டு வரோம். அதை நிரூபிக்கிற வகையில இப்ப வந்து ரங்கசாமி போய் பார்த்திருக்காரு. அடுத்து பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தாங்க. இதனாலதான் நாங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. இப்போ இந்த மோசடி கட்சி பாஜக லட்சிய ஜனநாயக கட்சி போன்ற கட்சியும் மோசடி கட்சி, அது புதுச்சேரியில இருந்து அகற்றப்படணும் அப்படின்ற வார்த்தை இல்ல. அதான் நான் சொல்றேன். பிடிங்கிறது வந்து மறைமுகமா வேலை செய்யறதுதான் பி டீம். நான் தான் சொல்றேன், நான் 2014 இருந்து பிஜேபி தான் இருந்தேன். நான் தான் உங்ககிட்டயும் சொல்றேன், இது காலங்காலம் சொல்லிட்டு தானே இருக்கேன். நான் போய் மறைமுகம் அவங்க வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, எனக்கு சீட்டு கொடுக்கல. அதனாலதான் நான் கட்சி ஓபன் பண்றேன். கட்சி ஓபன் பண்ணி இன்னைக்கு செயல்பாடு பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட அலைன்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு நம்மளும் இன்னைக்கு வந்து லாஜிக்கலா வச்சு யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசத்துல வந்து நம்ம வந்து தனித்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டாலும் இங்க ஒன்னும் சாதிக்க முடியாது. சாதிக்காம நான் திரும்பி ஊருக்கு போறதுக்காக என்னோட தொழில் எல்லாத்தையும் விட்டு நம்ம அரசியலுக்கு வரோம். நம்ம வந்து நின்று ஜெயிச்ச மக்களுக்கு ஏதாவது நம்ம பிரயோஜனமா இருக்கணுமே தவிர அது பேசாம நான் இருக்கிற வேலையை பார்த்துட்டு நான் அதை சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். எதுக்காக வரும்? அரசியல வந்து நம்ம வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும் வரோம். அதுக்கு என்ன நல்ல விதமோ அதுதான் நம்ம அலைன்ஸ்ங்கிறது. அது ஓப்பன். நான் ஃபர்ஸ்ட் டிவி கூட தான் நான் அலைன்ஸ் பண்றோம்னு ஒரு பிளான் இருந்தது. இப்ப மத்த அலைன்ஸ் ஓப்பன் ஆகுது. அது நான் பாப்பேன். என்னைக்கா இருந்தாலும் நம்ம திமுகவோ இல்ல காங்கிரஸ் கூட போக முடியாது. அது என்னைக்குமே எனக்கோட இனத்தையும் என்னோட மொழிக்காகவும் இந்த தேசத்துக்காக துரோகம் செஞ்சவங்களோட நான் என்னைக்குமே அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு ஆப்ஷன் இருக்கிறது 2-3 ஆப்ஷன் தான் இருக்கு. அது நான் எக்ஸ்ப்ளோர் தானே பண்ண முடியும். இல்லங்க அவரு தான் பாத்துங்க. நீங்க ஓப்பனாவே வீடியோல பாப்பீங்க. சுனாமி வீடியோல வந்து பேசும்போது அது அம்மாவே சொல்லும், இவர் வந்து அந்த தமிழ் தெளிவா சொல்லும். அந்த ஆளு வந்து அப்படியே மாத்தி சொல்றீங்க, இங்கிலீஷ்ல போய் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க அவர் குள்ள நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அவர் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தையா எடுத்து நம்ம கிட்ட பேசுறது வந்து இல்ல. என்டிஏ கூட்டணி யாரை ஏத்துக்கல? எங்க படுதல் எம்பி எலெக்ஷன் இல்லங்க. நீங்க எப்படி நீங்க என்டிஏ கூட நீங்க போகாம எப்படி சமாளிப்பீங்க? நீங்க அதான் சொல்றேன், நீங்க ஜெயிச்சு வந்தோம் நீங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு ஜெயிக்கணும்? இல்லங்க. ஆமா இல்ல, அதான் இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பிளான் பண்றோம். இப்ப சப்போஸ் என்டிஏ கூட்டணி வந்துச்சுன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கோட ஈஸியா பண்ணி முடிச்சிட முடியும். இப்ப நான் தனியா ஒரு எல்ஜேகேல போய் நான் வந்து அதான் ஊழல் பண்றாங்க யாருங்க? என்ஆர் காங்கிரஸ் இவங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சியில சிலர் வந்து ஊழல் பண்றாங்க. அதுலதான் நம்ம வந்து சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கோம்.